ஹே பிரியா, லொகேஷன்லாம் கரெக்டா போட்டிருக்கேல்ல? ஆமா இந்திரா, லொகேஷன் போட்டு தான் ஆட்டோ புக் பண்ணேன். இந்திரா, நாம மட்டும் போறது ஓகேவா, இல்ல துணைக்கு யாரையாவது கூப்பிட்டுக்கலாமா? என்ன கல்யாணி, நீயா பயப்படுற? இல்ல இந்திரா, பிரியா சொல்றத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க பாரு, இப்போதான் பிரியா முகத்துல கொஞ்சமாச்சும் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்குள்ள நீ எதுக்கு இப்ப பயமுறுத்துற? அது பிரியா, நீ எதுவும் பயப்படாத. நம்மள மீறி இங்க எதுவுமே தப்பா நடக்காது. நம்ம பிளான மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இங்க பாரு பிரியா, நீ முதல்ல உள்ள போ. கூட நாங்க இருக்கோன்னு தெரிஞ்சது வச்சுக்கோ, அவன் உஷாராயிருவான். நாங்க பின்னாடியே வந்து அவனை அட்டாக் பண்ணோம்னா அவன் உன் மேல சந்தேகப்படக்கூடாது. ஓகே? சரி இந்திரா. இங்க பாரு பிரியா, நீ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இவனெல்லாம் விட்டா அப்படியே ஏறிட்டே போயிருவான். ஆரம்பத்திலேயே நம்ம ஒட்ட நறுக்கிடணும். அப்பதான் அடுத்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி வாழ ஆட்ட மாட்டாங்க. இவனுங்க இந்த மாதிரி பண்ணும்போது முதல் பொண்ணே திருப்பி அடிச்சான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணுங்க கிட்ட இவனுங்க வேலையே காட்ட மாட்டானுங்க. அவனுங்க பொண்ணுங்க கிட்ட முக்கியமா பாக்குறதே பயம்தான். ஒரு பொண்ணு அவனுக்கு பயப்படுறான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணலான்னு நினைச்சுப்பாங்க. பயப்படாம நாம திருப்பி அடிக்கணும். நீ வா பிரியா. உண்மைதான் இந்திரா. இங்க பாரு, நீ ஒன்னும் பயப்படாத. இன்னைக்கு இதுல இருந்து உன்னை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு, சரியா? சரி. ஆட்டோ. ஓ, நீ வா கல்யாணி. இந்திரா, இந்த நேரத்துக்கு எங்க போறான்? ஐஏஎஸ் அகாடமியில தானே இருக்கணும். லொகேஷன் தானே கரெக்டா காட்டியிருக்கு? இந்த லொகேஷன் தான். சரி, ஓகே. நீ இப்போ தைரியமா உள்ள போ. நானும் கல்யாணியும் பின்னாடியே தான் வருவோம். ஓகேவா? நீ பயப்படக்கூடாது. ஓகே? ஏய், எதுக்கடி பயப்படுற? எங்க 2 பேரையும் மீறி எதுவும் நடக்காது. நீ உள்ள போ, நாங்க உன் பின்னாடியே வரோம். பிரியா, நீ பயப்படாத. நீ உள்ள போ, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே? சரி இந்திரா. பார்த்து பத்ரு.
சூப்பர்மா. பிரியா குட்டி, நீ வருவியோ மாட்டியோன்னு நான் லேசா சந்தேகப்பட்டேன். ஆனா இப்படி கட் பண்ணாத அல்வா கணக்கா என் முன்னாடி நிக்கிறியே, சூப்பர்மா. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்காகலாம் ஒண்ணும் வரல. இதோட என்ன மிரட்டுறது, என் போட்டோஸை தப்பா யூஸ் பண்றது நிறுத்தி மிரட்டிட்டு போலாம் தான் வந்தேன். பாருடா, பச்சை கிளினா கொஞ்சம் இப்படி டிராமாட்டிக்காலாம் பேசக்கூடாது. இப்படி வந்து சொல்லிட்டா நான் தெரிஞ்சிருவேனா? உனக்கே நீ சொல்றது காமெடியா இல்ல? நோ அஜய், நீ பண்றதெல்லாம் தப்பு. போலீஸ்ல சொன்ன அவ்வளவுதான். உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உன் லைஃபே போயிடும். நான் போலீஸ்க்கு போக மாட்டேன்னு நினைக்காத. ஐயோ பயந்துட்டேன். ஐயோ ஐயோ, கண்மணி என்ன மிரட்டுதோ? மிரட்டு. நீ என்ன பண்ணாலும் அழகாதான் இருக்க. நான் உன்னை ரசிச்சுட்டே தான் இருப்பேன். என்ன போலீஸ் போவியா? போயேன் போ. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? போலீஸ்க்கு போற ஆளை பாரு. கல்யாணி வா போலாம். யார் வீடு இது? எதுக்கு இப்படி பயந்து போறாங்க? ஒன்றும் புரியலையே. சரி, என்னன்னு போய் பார்த்துருவோம். வேணா அஜய், என் போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிடு. என்கிட்ட வராத. என்கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்ட அப்புறம் அவ்வளவுதான். வேணா அஜய். வேணானா? வேணா அஜய், கிட்ட வராத. என்ன? வேணா அஜய், வேணா. என்னடா? யார்கிட்ட? யாரு நீங்களா? இது புடி. இப்போ வர. போடா. ஃப்ராட். ஏய், விடுடா. ஏய், சும்மா விடக்கூடாதுடா. ஐயோ. சிஸ்டம் இருக்குல்ல? ஏய், எங்கடி போற? ஏய், எதையும் உடைக்காதடி. ஏய், உடைக்காதடி எதையும். அதையும் உடனே உடைக்காதடி. ஏன் உடைக்காதடி?
சொல்ல மாட்டேன்டி. சொல்றா சொல்லுடா நம்பர் சொல்லு நம்பர் சொல்லுறல நம்பர்டா சொல்லுடா சொல்லு 2 3 2 4 2 4 ஹே ஓபன் ஆயிடுச்சு. அவி சே ஓல பாரு. ஏய் இதுல போடி. ஏய் எதுவும் பண்ணாதீங்கடி. இதானே? ஆமா இந்திரா. ஒரு மெசேஜ் கூட இருக்க கூடாது. இனிமே எந்த தப்பும் நடக்காது. சரியா? இதுல இருக்க எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். எல்லா பாஸ்வேர்டையும் மொத்தமா சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணவே முடியாது. நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். அழுவாத. Thank you so much இந்திரா. என் லைஃப்ல பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் உன்னை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஓகே ஒன்னும் இல்ல, நீ ரிலாக்ஸ்டா இரு. ஓகேவா? மத்ததெல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம். இவனை தூக்குங்க. வாங்க. வாடா எழுந்துரு. இங்க பாரு. ஏய் பொண்ணு வேணா? உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? இன்னமும் நாங்கெல்லாம் என்ன அந்த காலம் மாதிரி பயந்துட்டு இருப்போம் நினைச்சிட்டியா? எங்களால போலீஸ்க்கு போக முடியாதுன்னு நினைக்காத. எங்களுக்கு அந்த அவசியம் இல்ல, அதனாலதான் நாங்க போல. தேவைப்பட்டா அதையும் நாங்க செய்வோம். இல்ல இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்து உன்னை அடிக்கவும் வைப்போம். ஏண்டா உனக்கு எல்லாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதா? இதுக்கு நீ பிச்சை எடுத்து சாப்பிடலாம்ல. மூஞ்ச பாரு. இனிமே என்ன மிரட்டலான்னு நினைச்சு கூட பார்க்காத. நல்லா பயப்பட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ச்சீ. ஹே பிரியா, வா வா போலாம் வா. இந்த மாதிரி தைரியமா இருக்கதான் நான் இனிமேல் கத்துக்கணும். ஏய் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் பிரியா. இந்திரா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு. இப்ப பாத்தியா, ஜாக்கி சான் மாதிரி அவன் மேல குத்த விட்டோம்ல. சரி பிரியா, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம். நம்ம கிளம்பிடலாம். ஆட்டோ நிறுத்துங்க. சரி கிளம்பா. பாத்துக்கோங்க. பாய் பாய். கௌதம், நீங்க என்ன பண்ற? ஓ முதல்ல மேடம் நீங்க எங்க இங்க? அது அது என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். அதான் நான். ஓஹோ அதானே, நீங்க தான் ஏரியா ரவுடி ஆச்சு. அதான் களத்துல குதிச்சிட்டீங்க இல்ல? கௌதம், என்ன கௌதம் பேசுற? ஏய் நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு புத்தியே வராதுல்ல? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏன் கௌதம் இப்படி பேசுற? இங்க பாரு, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுக்கு இந்திரா, எதுக்கு இந்த மாதிரி மறுபடியும் பிரச்சனையில போய் விழுற? கௌதம், பிரியா என்னோட ஃப்ரெண்டு.
ம் அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் தானே ஹெல்ப் பண்ணணும். இதை நீ தப்புன்னு சொல்றியா கௌதம்? இங்க பாரு, ஊர்ல யாருக்கு வேணாலும் போய் ஹெல்ப் பண்ண நீ இன்னும் ஐஏஎஸ் ஆகல. அதுக்கு தான் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போக வேண்டியதானே. நீ எதுக்கு தனியா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? இது பாரு கௌதம், எல்லா இடத்துலயும் போலீஸ் கவர்மெண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓ, அதுக்காக இப்படிதான் லெத்தலாஜிக்கலா தனியா வர்றது? இங்க ஏதாவது உனக்கு அவளுக்கு ஆயிருந்தா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ எல்லாம்? கௌதம், பிரியாக்கு ரொம்ப ப்ராப்ளமான ஃபேமிலி இருக்கு கௌதம். அவளால போலீஸ்க்கு எல்லாம் போக முடியாது. இல்ல இந்திரா, எனக்கு புரியவே இல்ல. இப்பதான் யாரோ பெரியவருக்கு ஹெல்ப் பண்ண போய் அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்து இவ்வளவு நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்க. உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்த எவ்வளவு ச்சே. அதுக்குள்ள நீ அடுத்த ப்ராப்ளம்க்கு ரெடியாகி நிக்கிற. நீ என்ன பண்ற, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்க, யார் வீட்டுல யார் கூட இருக்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? இந்த மேட்டரை போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க முடிச்சு கொடுத்திருப்பாங்க. நானும் உன்னை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன். எதா இருந்தாலும் ரவுடி மாதிரி நீயே முடிச்சிடுறது. கௌதம், போலீஸ்க்கு போனா எல்லா பொண்ணுங்களோட போட்டோவும் மாட்டும் கௌதம். அப்புறம் எல்லாரையும் தேவையில்லாம போலீஸ் உட்காந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு லீக் ஆயிடுச்சுன்னா மொத்தமா தப்பாயிரும் கௌதம். இப்போ காப்பாத்தணும் நாம நினைக்கிறதே நமக்கே ஆப்போசிட்டா போயிரும். இதெல்லாம் யோசிச்சுதான் கௌதம் நான் போலீஸ்க்கே போகல. ஏய் இந்திரா, நீ என்ன லூசா? எதுக்கு இப்படி கண்ணை மூடிட்டு பேசிட்டு இருக்க? இதுல உனக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு கூட புரியலையா? இல்ல கௌதம், சில விஷயங்களை பொண்ணுங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தை போலீஸால வந்து டீல் பண்ண முடியாது. அப்ப மேடம் திருந்த மாட்டீங்க. இப்ப நம்ம வீட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது எப்படி சரி பண்ணணும்ன்றதை விட்டுட்டு இப்படி புதுசு புதுசா பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கல நீ. ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல கௌதம், கௌதம், கௌதம். கௌதம் எம்எல்ஏ இருக்கிற அக்கறையில தான் போலீஸ்ட சொல்லலான்னு கேட்டான். நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். கௌதம் என்ன சொன்னான்னு கூட சரியா கேட்கல. எனக்காக வீட்டுல ஆர்கியூ பண்ணி ப்ராப்பர்ட்டியில ஷேர் வாங்கி ஜாமீன் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா நான் என்னடான்னா அவன் சொன்னதெல்லாம் சரியா புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டேனே. அவன் கோவத்திலயும் நியாயம் இருக்கு. இப்ப போய் அவன் கிட்ட பேசலாமா? கீழே போய் அத்தை பார்த்துட்டாங்கன்னா வேணாம் வேணாம். நாளைக்கு வேற கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. என்ன பண்றது? போய் கௌதம பாக்குறது தான் பெஸ்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? கௌதம், எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான போர்ட்டல். நான் அதனால தான் டைப் பண்ணும்போது கரெக்டா பண்ண சொல்லியிருந்தேன்ல. இப்படி முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஆகும் தான் நான் எல்லாமே ஸ்பெல்லிங் கூட பண்ணி கொடுத்தேன். அப்ப கூட irresponsible-ஆ நடந்திருக்கீங்க. இதெல்லாம் ஸ்டூபிட்ங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. இதனால எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா இந்த கம்பெனிக்கு? இப்பவே அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி நான் சொல்றதை எடிட் பண்ணுங்க. நான் லைன்ல இருக்கேன். இங்க பாருங்க, பண்ணிட்டீங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. அது வாட்ச் தெரியுமா இல்ல நான் சொல்லணுமா? அதுவும் ஓபன் ஆச்சா?
இப்போ செக் பண்ணுங்க. ஆ நானே கௌதம டென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல ஆபீஸ்ல வேற டென்ஷன் பண்றாங்க. கௌதம் கோவத்துல இருக்கும்போது எப்படி அவனை சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே. கடவுளே.